எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 2 பர்சன்ட்காக. அவங்க 2 பேருமே நம்மளோட மாயா ஃபேமிலியில் ஒரு மெம்பர். அவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர். அவங்க வந்து கமெண்ட் மூலிமா நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் வந்து எனக்கு கமெண்ட்டில் கொடுத்து அது அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ என்னோட சிஸ்டர்ஸ்க்கு வந்து நான் இந்த வீடியோ மூலிமா பதில் தெரிவிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ, நான் அவங்களுக்காக ஸ்பெஷலி எடுக்கிற வீடியோ இது. முதல்ல வந்து விஜய் சிஸ்டர், ஓகேவா? விஜய் சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குது. அவங்க ஆன்சைட்டியில் இருக்கிறதால அவங்களால எந்த ஒரு விஷயமே ஒரு பிடிமானமே இல்லை, எது பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு நான் வந்து என்ன ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சிஸ்டர் நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் வந்து நார்மல் தான். ஆன்சைட்டியில் இருக்கும்போது சத்தியமாக இது எல்லாமே தோணும். நமக்கு எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எது பண்ணுறதுக்குமே தோணாது, எது மேலேயுமே நமக்கு ஒரு பிடிமானமே இருக்காது. நீங்கள் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வர ஒரு விஷயம் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். ஆனால் இதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, அந்த ஃபீல் இருக்குது, அதை தாண்டி நீயா நானா அப்படின்ற பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வரணும். இப்போ ஆன்சைட்டி இருக்குன்னா ஆன்சைட்டி நீயா, உன்னோட இதுவா இல்லை நானா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வைங்க. என்றைக்குமே ஆன்சைட்டியை ஜெயிக்க விட்டுறாதீங்க. லைஃப்பில் வந்து நமக்கு ஆன்சைட்டி இருக்குன்னா அதை நம்ம ஜெயிக்க விட்டுறக்கூடாது. அது உடல் அளவில் நமக்கு தொந்தரவுகள் கொடுத்தா அது வேற. பட் நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் கேர் வேணும். ஆனால் மைண்ட் அளவில் அது தொந்தரவு கொடுக்குதா, அதை நம்ம ஜெயிக்க விட்டுறக்கூடாது. நான் கற்றுக்கிட்டது அதுதான். எனக்கும் வரும் நெகட்டிவ் தாட்ஸ், எனக்கும் ஓவர் திங்கிங் வரும், நானும் வந்து நிறைய யோசிப்பேன். ஸோ நான் வந்து கற்றுக்கிட்டது என்னன்னா, அந்த மாதிரி யோசனைகள் வருதா அதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ஃபைட் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட்னா எப்படி தெரியுமா? அது நம்ம மைண்டில் வந்து ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஓவர் திங்கிங் கொடுக்குதுன்னா நம்ம வந்து ஓவர் திங்கிங் பண்ணணும். எதை பற்றி பண்ணணும்னா, நல்ல விஷயத்த பண்ணுறதுக்கு நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணணும். கஷ்டம்தான், ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். பட் போக போக நம்ம ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு சரியாயிடும். அண்டு உங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட முடியலன்னு சொன்னீங்களே, ஸோ அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக ஓவர் திங்கிங் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு உடல் அளவில் மனசளவில் ரொம்ப சோர்வு இருக்குது. ஸோ நீங்கள் அது என்னன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் விஜய் சிஸ்டர். அண்ட் உங்களுக்கு உடல் அளவில் சோர்வு இருக்கா, நீங்கள் வந்து நல்லா தூங்குங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அண்டு நல்லா நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மெடிடேட் பண்ணுங்கள், அண்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு நல்ல பாட்டு கேளுங்க, மைண்ட் ரிலாக்ஸ் கொடுக்குற பாடல்கள் கேளுங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்டு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள்